வணக்கம். SIDP 3.0ல கைட் டீச்சர் ஸ்டூடெண்ட் டீம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் டீம் கிரியேட் பண்றதுக்கு தேவையான டீடைல்ஸ், வெப்சைட் URL www.editn.in/sidpmain.html அப்படிங்கிற வெப்சைட். இதுல கைட் டீச்சரோட ரெஜிஸ்டர் இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் நமக்கு தேவை. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கைட் டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் டீம் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு ஸ்கூல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட கைட் டீச்சர்ஸ் இருக்கலாம். ஒரு மெயின் கைட் டீச்சர்ஸ் கீழ 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். 25 to 35 ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கலாம். நெக்ஸ்ட் இருக்க கைட் டீச்சர்ஸ் கீழ மினிமம் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளவு நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்னாலும் இருக்கலாம். ஒரு டீமோட சைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு டீம்ல 2 ஸ்டூடெண்ட்ஸ் மினிமமா இருக்கணும். மேக்ஸிமம் 5 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஸ்டூடெண்ட் டீம் கிரியேட் பண்ணும்போது நம்ம டீமுக்கு என்ன நேம் கொடுக்கணும், டீமுக்கு கண்டிப்பா ஒரு மெயில் ஐடி வேணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மெயில் ஐடியோட டீடைல்ஸ் இது ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் என்னன்னா, அவங்களோட நேம், டிசேபிலிட்டி, ஏஜ், கிளாஸ் அண்ட் ஜெண்டர், இது எல்லாத்தையும் ரெடியா ஒரு நோட் பேட்ல நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டீம் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ டீம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத வெப்சைட்ல பார்க்கலாம். வெப்சைட்ல SIDP அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷனுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதுல கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்க அப்படின்னா கைட் டீச்சர் லாகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் கொடுங்க. சைன்இன் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ்ல லெஃப்ட் சைட்ல 3 கோடு காமிக்கும். அந்த கோடை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேல இருக்க டேஷ்போர்ட், போஸ்ட், டீம்ஸ், ரிசோர்சஸ், போஸ்ட், சர்வே, சப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும். இதுல டீம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஆட் டீம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற எல்லோ கலர் ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. டீம் நேமும் ஸ்டூடெண்ட் நேமையும் நீங்க டைப் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் ஆட் பண்ணக்கூடாது, நம்பர்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்பபெட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதை கவனத்துல வச்சுட்டு டீம் நேமையும் ஸ்டூடெண்ட் நேமையும் கிரியேட் பண்ணுங்க. இப்போ டீம் நேம் என்டர் பண்ணுங்க. டீமோட இமெயில் அட்ரஸ், ஆல்ரெடி நம்ம ஒரு இமெயில் அட்ரஸ் நீங்க கிரியேட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த இமெயில் அட்ரஸை இங்க டைப் பண்ணுங்க. ஒரு டீம்ல மினிமம் 2 ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸிமம் 5 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். டீமோட நேம்லயும் ஸ்டூடெண்டோட நேம்லயும் எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் நம்ம ஆட் பண்ண முடியாது. 1 2 3 அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணக்கூடாது. அவங்களோட ஃபுல் நேம் மட்டும் என்டர் பண்ணுங்க. ஒரு டீம்ல 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே சேம் நேம்ல இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் வந்து கார்த்திக் அப்படிங்கிற 2 ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஒரே டீம்ல இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்டோட பின்னாடி அவங்களோட ஃபாதரோட நேம் அப்படிங்கிறத ஆட் பண்ணி அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு அது எரரா காமிக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட நேம் ஆட் பண்ணும். அதுக்கப்புறம் ஏஜ் செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் டிசேபிலிட்டி செலக்ட் பண்ணுங்க. அதுல நோங்கிற ஆப்ஷன் இருக்கும். பிசிக்கலி சேலஞ்ச் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுல ஏதாவது ஆப்ஷன்ஸ் அந்த ஸ்டூடெண்ட் டிசேபிலிட்டி இருந்ததுன்னா அதை செலக்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நோங்கிற ஆப்ஷனையே கிளிக் பண்ணிக்கலாம். தென் ஸ்டூடெண்ட் எந்த கிளாஸ் படிக்கிறாங்க அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்டோட ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டீடைல்ஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் 2வது ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல் ஆட் பண்ணுங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்டோட எல்லா டீடைலும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா 3rd ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் ஆட் பண்ண முடியும். இதுல 3rd ஸ்டூடெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஆப்ஷனல் மினிமம் 2 ஸ்டூடெண்ட் நீங்க ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ 3வது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அவங்க டீடைலையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 4வது ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி இப்போ 3 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க அப்படின்னா 4th ஸ்டூடெண்டோட ஆப்ஷனை நீங்க வந்து இங்க ரிமூவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா 3 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். 4th 5th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுவே ரிமூவ்ங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது ரிமூவ் ஆயிரும். இல்ல ஒரு டீம்ல 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா 5 ஸ்டூடெண்ட்ஸோட டீடைலையும் 1 by 1 ஆட் பண்ணிடுவாங்க. எல்லா ஸ்டூடெண்டோட டீடைல்ஸும் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா கிரியேட் டீம் அப்படிங்கிற ஒரு எல்லோ கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க எத்தனை ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணிருக்கீங்க, இப்ப நம்ம 5 ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ அவங்களோட நேம் டிஸ்பிளே ஆகி சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு காமிக்கும். இப்போ டீமும் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இப்போ கீழே பாத்தீங்க அப்படின்னா டீம்ஸ் லாகின்ல நீங்க நேம் மட்டும் தான் டைப் பண்ணுவீங்க. ஆல்ரெடி அதுல வந்து உங்களுக்கு ஒரு ஐடி வந்து ஜென்ரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்டோட நம்பர்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு டீம்ல ஆட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது இங்க டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி நீங்க
டீம் 2 ஆட் பண்ணிட்டு டீம் 3 அப்படிங்கிற டீடைல்ஸையும் நீங்க ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ டீம் 2 அப்படிங்கிற டீடைல்ஸ் ஆட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் நேம் எல்லாம் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கிரியேட் டீம் கொடுத்தீங்க அப்படின்னா டீம் 2 வந்து கிரியேட் ஆயிரும். அடுத்தது டீம் 3 அதே மாதிரி டீடைல்ஸ் ஆட் பண்ணிட்டு ஸ்டூடெண்டோட நேம் எல்லாம் டிஸ்ப்ளே ஆகி சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டடுங்கிற மெசேஜும் நமக்கு வந்துடும். SIDP 3.0 தொடர்பா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா SIDP 3.0 டெக்னிக்கல் டிஸ்கஷன் வாட்ஸ்அப் குரூப்ல என்ன இஷ்யூ அப்படிங்கறத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போஸ்ட் பண்ணுங்க. உங்களோட இஷ்யூஸ் உடனுக்குடனே வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. டெய்லியும் ஜூம் ஆப்ல SIDP ஹெல்ப்லைன் மீட்டிங் நடக்கும். அதுக்கான ஜூம் லிங்க்கும் டைமிங்கும் SIDP 3.0 டிஸ்ட்ரிக்ட் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவோம். அதை நோட் பண்ணிட்டு உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை மீட்டிங்ல ஜாயின் பண்ணி நீங்க தெளிவுபடுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.